அரசு அதிகாரியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அரசாங்கத்திலே உயர்மட்டத்திலே ஒரு அதிகாரியாக இருக்கிறோம், என்ன லாபம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சின்ன புள்ளி வரதை நான் பார்த்தே சொல்கிறேன், இது பார்க்காம மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. இது பார்த்தே சொல்கிறேன். போபால், மத்திய பிரதேசத்தில் போபாலில் பொதுப்பணித்துறையில் பிடபிள்யூடியில் சீஃப் இன்ஜினியராக ஒரு ஆள் இருந்தாங்க. சீஃப் இன்ஜினியராக இருந்து அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர் மேலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டில் லோக் அதாலத் நீதிமன்றம் விசாரித்து அவன் வரவுக்கு மேலே செலவு சம்பாத்தியம் வச்சுருக்கிறான் என்று சொத்து சேர்த்துருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க போல். இன்னும் அது விசாரணையில் இருக்குது. இப்போ தெரிஞ்சது அவர் மிகப்பெரிய அதிகாரியும் கிடையாது, ஒரு பிடபிள்யூடியில் சீஃப் இன்ஜினியர், அவ்வளோதான். ஐஏஎஸ் அதிகாரிலாம் அங்கே கிடையாது, அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இந்த பொதுப்பணித்துறையில் ஒரு சிஇ அவன் சம்பாத்தியம் பண்ணிருக்கிறத பாருங்கள். நிறையா வீடு இருக்குது போல். ஒரு வீட்டுக்கு முதல்ல போயிருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க எடுத்தது கேஷ் 9 லட்சம் ரூபா, 60 லட்சம் ரூபாய்க்கு தங்கம், 50 லட்சம் ரூபா எஃப்டி. இது ஒரு வீடு. அந்த வீட்டில் இவ்வளோ கண்டுபிடிச்சது. இன்னொரு வீடு, அங்கே 26 லட்சம் ரூபா கேஷ், 4 கோடி ரூபாய்க்கு தங்கம், 5.5 கிலோ வெள்ளி. அந்த வீடு இத்தியாதி அங்கே உள்ள மற்ற விஷயங்கள். மூன்றாவது ஒரு வீடு, அது ஒரு தோட்டம், எல்லாம் சேர்ந்தது ஒரு தோட்டம். அது மாதிரி அங்கே 6 டிராக்டர், விலை உயர்ந்த விவசாய இயந்திரம், அது கோடிக்கணக்கில் மதிப்பு இருக்கும் போல். அது ஒரு 2 பெரிய குளம், அவனுக்குன்னு 2 பெரிய குளங்கள், 32 தங்குமிடம், குடில்கள். அது குடில்னு பேர் வச்சுருக்காராம் அவர். ரிசார்ட் மாதிரி 32 வீடு உள்ள. அப்புறம் இது போக எக்கச்சக்கமான கார் எண்ணிக்கையே சொல்ல முடியல. காரு, மற்ற பொருட்கள், ஃபர்னிச்சர், அதெல்லாம் எண்ணி பார்க்க முடியாது. அப்போ பல கார்கள். இந்த 2 குளம் வெட்டி வச்சுருக்கான் அவனுக்குன்னு. 32 குடில் அந்த உடலும் கட்டி போட, இன்னும் தோட்டங்கள். அதெல்லாம் இவ்வளவும் சம்பாத்தியம் பண்ண முடியும்னா, ஒரு ஆள் சம்பளத்தில் ஒரு பிடபிள்யூடியில் ஒரு சிஇஆர் இருக்கணுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும்? இது முடியுமா?